அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எல்லா இண்டெக்ஸுமே நல்ல செங்குத்தா கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து நம்ம ட்ரம்ப் தாங்க. வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்படி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸு, டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், ஹச்சிசிஎல் இந்த மாதிரி பிக் ஜிஎன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பிஎஸ்சி, நியூஜன், பெர்சிஸ்டன்ட், நியூலேண்ட், பாலிமெட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட், ஹெச்பிஎல் இன்ஜின். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஸ்டாக்கு டவுனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மூலமாக ஆவரேஜ் பண்ணுறதும் பெட்டர் தான். ஏன்னா இது எவ்வளோ தூரம் கீழே போகும்னு தெரியல. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ரெக்கவர் ஆனால் ஸோ எப்படி வேணாலும் ரெக்கவர் ஆகும். ஸோ 20%, 10% அந்த மாதிரி ஒரே டைமில் ஆல் டைம் ஹை போகிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவில் 10 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. 2 லிங்க் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஃபேக்காக ஒரு குரூப் இருந்தது. நான் அது கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு நிறைய பேர் அதில் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரில, மேபி அது வைரஸ்ன்னு சொன்னாங்க, தெரில. அதை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குரூப்பு 2 தான் இருக்குது. அதையுமே நான் இதில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை 1 by 1 டைம் இருக்கும்போது ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று வந்து ஹெச்ஏஎல் ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 62,370 கோடி. ஸோ இதனால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படி எதுவும் இன்றைக்கி நடக்கலை. இருந்தாலும் மேபி வரும் நாட்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடியில் வந்து நேற்று ஒரு நியூஸ் வந்தது. இது எல்லாமே டெலகிராம் சேனலில் போட்டது தான். ஸோ இருந்தாலும் நான் இதில் வந்து எல்லா வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நான் நிறைய பேர் டெலகிராமில் இல்லை. ஐடி ஜியண்ட், அதாவது ஆக்சென்சர், இது வந்து அமெரிக்கா பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு 4th குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன்னா, அந்த இம்பேக்ட் வந்து இந்தியாவில் இருக்கும், பட் அது நெகட்டிவாக இருந்தது. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய கீழே போச்சு. இது வந்து அங்கே பாசிட்டிவாக இருந்ததுனால இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அது நம்ம ஷேர் மார்க்கெட்டை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சம்டைம் அங்கே பாசிட்டிவாக இருந்தால் இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் நியூஸு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாக கொடுத்துருக்காங்க ஏர்னிங்ஸு. பட் இருந்தாலும் இது வந்து ரெவன்யூ வந்து இந்தியாவுக்கு ஒத்துக்கலை. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பார்மா ஒரு பாம் போட்டார், ட்ரம்மு பார்மா மேலே 100% டேரிஃபு. ஸோ மெயினாக பார்மா தான் போட்டார். அதுக்கப்புறம் நிறைய இன்னொரு வேறு செக்மெண்ட்டுக்கெலாம் சொல்லியிருக்காரு. பட் மெயினாக வந்து பார்மாவுக்கு தான் பயங்கரமான 100% டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து இன்னொரு நியூஸ் எனக்கு கிடச்சிது. சிப்லா, லுபின், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஆரோபிண்டா பார்மா, நாட்கோ பார்மா. ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்மா கம்பெனி, ஐடி கம்பெனி எல்லாமே யூஎஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது ஓப்பனாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க இல்லை, நம்ம டிபெண்ட் பண்ணல, அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணணும்னா மேன் பவர் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். ஸோ இதுவும் ஒரு ரீசன். இங்கே வந்து நமக்கு லேபர் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். திறமையான ஆட்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அது நம்ம கர்வத்தோடு சொல்லணும். ஓகே, கர்வம் இல்லை, கர்வத்தோடு சொல்லணும். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி மாபம் போட்டிருக்காரு. ஸோ இதனால் பார்மாவில் இருக்க க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து ட்ராக் பண்ணியிருக்குது அஸ்ட்ராஜன், பாலிமேட், லாராஸ் லாப்ஸ், ஒர்க் ஃபார்மா, நாட்கோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரேஞ்சில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக யாருமே நெகட்டிவாக செல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நான் இன்றைக்கி வந்து இந்தியன் டைமில் வந்து 2:05 நான் இந்த ஸ்டார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே மார்க்கெட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரன்னிங்கில் தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 24,660 இருக்குது இப்போ மார்க்கெட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 200 டே மூவிங் ஆவரேஜ் வரணும்னா 24,100 அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு சப்போர்ட் இருக்குது, இமீடியட் சப்போர்ட் 24,400. ஸோ அதை தாண்டி வந்துச்சுன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்கும், சின்ன ஒரு கிராஷ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து 39 RSI போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டாக்லையும் இப்படி தான் பார்க்குறோம், இதுலேயும் இப்படி தான் பார்க்குறோம். ஸோ RSI வந்து ஒரு 30 அந்த ரேஞ்ச் வந்தாலே திரும்ப ரீமவுண்ட் தான் ஆகும். இந்த ஃபுல் RSI சார்ட் பாருங்கள். ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன டிப் இருந்திருக்கு. அதுவுமே ஒரு 3 ட்ரேடிங் செஷன்லேயே பிக்கப் பண்ணிட்டாங்க மேலே. ஸோ அதனால் RSI வந்து ரொம்ப கீழே விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் 24,400 வந்தாலே இங்கே வந்து RSI 30 கீழே போயிருந்தால் என்னோட கணிப்பு. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரீபவுண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. மேபி மண்டே கூட ரீபவுண்ட் சான்ஸ் இருக்குது. ட்ரம்ப்பு இமீடியட்டாக இன்னைக்கு கூட வேறு ஏதாச்சும் நியூஸ் சொன்னால் மண்டே வந்து எல்லாமே மேலே ஏறிட்டு தான் இருக்கும்.
டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன்னா, நான் எப்படி முதலீடு பண்ணுறேன்னா க்ரோத் ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறேன். 5 வருஷம் இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். க்ரோத்னா ரெண்டுமே இருக்குது, ஏர்னிங்ஸ் இருக்குது, அதில் கம்பெனியோட க்ரோத் இருக்குது, ப்ரைஸும் நமக்கு வந்து அப்சைட் போகணும். ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக் வந்து 24% கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருஷத்தில். ஸோ இது வந்து நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பார்த்தா அதுதான். ஸோ நான் வந்து 5 வருஷம்லாம் ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட், அதாவது 10% 30% அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ ஒரு லாஸ்ட் டைம் நியூலாண்டில் 45% எடுத்திருந்தேன், கிட்டத்தட்ட 3 மாதமோ 4 மாதம் டைமில். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தேவைப்படுது. அதாவது நிறைய இன்வெஸ்டர் வந்து அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இது நல்ல கம்பெனி தான், இல்லைன்னா சொல்ல. இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். பட் இந்த மாதிரி இது வந்து 200 மூவிங் ஆவரேஜிலேருந்து பார்மாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ரொம்பலாம் கீழே விழுகல, அப்படியே தான் இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜில் டச் ஆகிட்டு அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் க்ரோத் வந்து நான் இந்த சார்ட்டை இது வந்து ஓவரால் க்ரோத் பார்த்தா நல்லா தான் இருக்கும் இந்த கம்பெனி. லாஸ்ட் 5 இயர்ஸை வச்சு தான் நான் சிஏஜிஆரை வச்சு தான் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் முதலீடு பண்ணல. நான் என்னத்தில் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன் இதே வீடியோவில். டிசிஎஸ் இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. இது வந்து ஐடி செக்டரில் இருக்க கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் லோவுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். புதுசாக என்ட்ரி எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று டாடா குரூப்பில் இருக்காங்க கம்பெனி, அதாவது இந்தியா அழிஞ்சால் தான் இந்த குரூப்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்பில் இருக்குது இதெல்லாம். இது வந்து 5 வருஷத்தில் பாருங்கள் 22%. இது ஓவரால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டி ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், எல்லா கம்பெனியுமே. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் பார்க்கும்போது இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் வந்து முதலீடு பண்ணல. பட்டு நான் வந்து டிவிடெண்ட்காக வாங்கணுன்னா இதெல்லாம் பெஸ்ட்டான கம்பெனி. அது அசால்ட்டாக நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு 2896 இருக்குது. ஸோ இதெல்லாம் இதோட டிஸ்கவுண்ட்டே கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ ஆர்எஸ்ஐ பாருங்கள் 28 வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நல்ல ரேஞ்ச் மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து வந்து HCL. ஸோ நான் அதாவது 2 ஸ்டாக் சொல்லுவேன். ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நல்ல ஒரு கம்பெனி, டிவிடெண்டும் கொடுத்து க்ரோத்தும் இருக்க கம்பெனி இது. எதுக்காகனா இது வந்து ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 5 இயர்ஸில் 72% கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இவங்க டிவிடெண்டும் நல்லா கொடுப்பாங்க. அதாவது ஈக்குவல் டு HCLோட கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க வந்து க்ரோத் நல்லா இருக்குது. அங்கே வந்து 22% என்னமோ தான் கொடுக்குறாங்க, இவங்க வந்து 72% கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு டிவிடெண்டும் கொடுத்து 72% கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் கம்பேர் பண்ணி நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னா HCL இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து இப்போதைக்கு என் காசில் இல்லைன்னா இதெல்லாம் நல்ல சான்ஸ் தான். ஆல்ரெடி நல்ல பாட்டமில் தான் இருக்குது. இதுவுமே 2024 மிட்டில் இருந்த அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பட் அந்த கம்பெனி வந்து 3-4 வருஷம் லோலுக்கு போயிட்டுருக்கு. டிசிஎஸ் HCL வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். அடுத்து வந்து பிஎஸ்சி சார். இந்த கம்பெனி வந்து 200 மூவிங் ஆவரேஜ் நம்ம வச்சு வாங்கணும். பட் பெருசாலாம் கீழே இறங்கலை. இன்னுமே கீழே இறங்குமான்னா ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. ஒரு லைன் வரைக்கிற மாதிரிங்க. அது வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் லைனாக ஃபீல் ஆகுது எனக்கு. 2000ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லைனாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து ரிட்டர்ன்ஸ் நேம் தான் பார்த்தோம் பாருங்கள், 3400% கொடுத்துருக்காங்க 5 வருஷத்தில். ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் ஷேர் மார்க்கெட், பிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரேட்டிங்ஸில் இருக்காங்க. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் ஆர்எஸ்ஐ பாருங்கள் 30 இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது ஆல்ரெடி ஆர்எஸ்ஐ 30னா ஓவர் சோல்டு சுச்சுவேஷனுக்கு இன்னும் கூட போகல. பட் இன்னும் ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் இருக்குது, சப்போர்ட் லைனில் இருக்குது. அடுத்து வந்து நியூஜென் சாஃப்ட்வேர். இந்த கம்பெனியும் நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். நேற்று வந்து ஒரு 4% ஏறிச்சு, இன்றைக்கி வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. மேபி அந்த அக்செஞ்சர் நியூஸ் வந்து இதுக்கு பேடாக இருந்துச்சா அப்படின்னு தெரில. மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே டவுனில் தானே இருக்குது. ஸோ நம்மளும் டவுனில் போவோம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். இவங்க வந்து இன்னுமே அது கீழேயும் வரல மேலேயும் போகல, அதே லைனில் தான் சுற்றிட்டு இருக்கு. நேற்று வந்து பயங்கரமான வால்யூம் நடந்திருக்கு. பட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்க்கலாம். நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்தால் நம்ம அவரேஜ் பண்ணலாம். ஒரு 900 பிரேக் ஆயிடுச்சு. ஒரு 850க்கு கீழே வந்தால் ஓகே. 800 வந்தாக்கா ஒரு நல்ல இன்னும் கூட நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சாக இருக்கும்னு என்னோடய ஃபீலிங்ஸு. அடுத்து வந்து பெர்சிஸ்டன்ட். இது வந்து ஐடியில் மிட் கேப் கம்பெனி. நியூஜன் வந்து ஸ்மால் கேப்பு, மிட் கேப் வந்து பெர்சிஸ்டன்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து என்னோடய ஃபேவரட்டான கம்பெனின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2-3 டைம் நியூலாண்ட் மாதிரி ஐடியில் வந்து இது நியூலாண்ட் வந்து பார்மாவில், ஐடி வந்து பெர்சிஸ்டன்ட் மிட் கேப்பில். ஸோ இது வந்து ஒரு 2-3 டைம் நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 4945 வந்துருச்சு. இது 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 736% கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து
பெர்சிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி. இதுவுமே 33 RSI இண்டிகேட்டிங் ஆகுது. ஸோ இன்னும் கூட கீழே போகுமா அப்படின்னு தெரில. பட் போனால் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சாக தான் இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட் லைன். அதை கூட பிரேக் பண்ணி தான் கீழே போய்ட்டுருக்கு. இன்னும் கூட கீழே வந்தால் ஒரு 4200 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நியூலாண்ட் லேபரேட்டரிஸ். இந்த கம்பெனி வந்து இதில் வந்து நான் 3 டைம் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு சார்ட் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக 52 வீக் லோவும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 52 வீக் லோ, அதுக்கப்புறம் 200 டே மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் ஸ்டாக்ஸ் இருக்குது. இது பாருங்கள், ஒரு லைன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பாருங்க. இது வந்து ஒரு சார்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஒரு டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டு ஒரு லைனுக்குள்ளே மூவ் ஆகுது. இது வந்து இப்போ அந்த லைனை பிரேக் ஆகி கீழே இருக்குது. பட் இது இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங்கில் தெரியும், இல்லைனா மண்டே டியூஸ்டே அப்படி தெரியும். டக்குன்னு மேலே ஏறினாலும் ஏறும், இல்லைனா கீழே வந்தால் ஒரு 13,000 அந்த ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக கூட இருக்கும். நான் வந்து 11,000 என்ட்ரி ஆகியே நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஒரு 3 டைம் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இதுவுமே 1200 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பார்மாலர் கம்பெனி லேபரேட்டரி மாலிக்யூல் டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பிக் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பார்மா செக்டாரில் இருக்க கம்பெனி 41 RSI இருக்குது. இன்னும் கூட கீழே போனால் 30 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ரேஞ்சாக இருக்கும். பட் அந்தளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஆல்ரெடி 16,500 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 13,900 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து வந்து பாலிமேட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு பார்மாவில் இருக்க கம்பெனி. ஜிஎஸ்டி வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. எக்யூப்மெண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டியில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவங்களோட 5 இயர் சார்ட் பாருங்கள். அதாவது 347% கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2021-20 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து நான் வந்து 1900 அந்த ரேஞ்சில் நான் என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த டைமில் அமௌண்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஆல்ரெடி 1960 இருக்குது. இன்னும் கூட கீழே வரலாம். வந்துச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். பட் இது ஆல்ரெடி சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் ஒரு 1850 கூட வரும். ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வரணும். இன்னொன்று RSI வந்து 45 இருக்குது. இன்னும் கூட கீழே வரணும் இந்த கம்பெனிலாம். பட் ஆல்மோஸ்ட் இன்னுமே ஒரு பாட்டம் லைன் தான். சின்ன ஒரு கேப்பு தாங்க இருக்குது. இதெல்லாம் பெரிய டவுன்லாம் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அப்படி பெரிய இந்த கம்பெனிலாம் இதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் வேறு கம்பெனிலாம் இன்னுமே கீழே போகும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் கம்பேர் பண்ணி. அடுத்து வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸாக வந்து இது மேலே தான் போயிட்டுருக்கு. ஒரு 25-30% வரைக்கும் மேலே போயிடுச்சு டாடா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். டாடா குரூப்பில் இருக்க ஒரு கம்பெனி, குரோத்தில் இருக்க கம்பெனி. 5 இயர்ஸில் வந்து 900% மேலே கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸு. இந்த ஒரு 1 வீக்குள்ளே தான் இந்த அளவுக்கு மேலே ஏறி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:10. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து மேலே போயிட்டுருக்குன்னு என்னோடய ஃபீலிங். வேறு ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இது எதுக்காக நான் இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணினா, எல்லா ஸ்டாக்குமே கீழே சூசைட் பண்ணிகிட்டு இருக்குது. பட் இந்த கம்பெனி பாருங்கள் 3.3%. காலையிலாம் பார்க்கும்போது 5% வரைக்கும் மேலே இருந்தது. அடுத்து வந்து HBL இன்ஜின். இந்த கம்பெனியில் வந்து நான் என்ட்ரி ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எப்போன்னு தெரியுமா? ஒரு 480 இருக்கும்போது. பட் அந்த டைமில் என்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லை. அப்போ என்ட்ரி ஆகிருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸில் எங்கே போயிருக்கு பாருங்கள். நம்ம வந்து மினிமமாக ஒரு 3 to 6 மந்த்ஸ் டைம் கொடுத்தோம்னா அது அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணிட்டோம், நல்ல இடத்துல வாங்கிட்டோன்னா அதோட க்ரோத் வந்து உங்களை வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரனாக மாற்றிவிட்டு போயிட்டே இருக்கும். கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த இடத்துல வாங்கணும். பட் அதை கண்ணை மூடிட்டு வாங்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணணும் ஸ்டாக்கை. ப்ராப்பரான இடத்துல வாங்கிட்டோன்னு வைங்க. நான் வந்து 480 வாங்குற மாதிரி இருந்தேன். பட் எனக்கு அந்த டைமில் வந்து கையில் காசே இல்லை. அதுக்கப்புறம் இது எப்போ மேல சொல்கிறேன். மேக்கு அப்புறம் எங்கே போயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து அக்டோபர் என்ட்ரி ஆக போகிறோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட 6 மந்த்ஸில் 480 இருந்தது டபுள் ஆயிருக்கா இல்லையா? 880 வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு பண்ணால், இந்த மாதிரி ஸ்டாக் நான் இதுக்கப்புறம் முதலீடு பண்ணாதீங்க நான் சொல்கிறதுக்காக. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்து 3 மாதம் தானே ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாட்ச் பண்ணேன். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து 5 இயர்ஸில் பாருங்கள் 4900% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து HBL இன்ஜின் பேட்டரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருமே பேனிக் ஆகாதீங்க. மார்க்கெட் வந்து எப்போயுமே ட்ரெண்ட் வந்து புல்லிஸில் தான் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இது வந்து டெம்பரரி. ட்ரம்ப் வந்து அவர் சும்மா இல்லாமல் அப்பப்போ எதையாச்சும் பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். ஸோ இதுவுமே நாளைக்கே இல்லை அப்படின்னாருனா எல்லா ஸ்டாக்குமே 20%,
10%, 1 வீக்லேயே 100% கூட போகிற மாதிரிலாம் ஸ்டாக் தான் நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க, பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. சும்மா இருந்தாலே போதும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், பேசாமல் இருந்தால் போதும். ஐயா காசு இல்லையா, நான் ஆவரேஜ் பண்ணல, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே டைம் கொடுங்க. ஒரு 3 months டைம் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவில் போகும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.